அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தெரிந்த மருத்துவம், தெரியாத ரகசியத்துல சில விஷயம் சொல்றோம். இன்னைக்கு கோதுமை அப்படின்றத பத்தி சொல்லலாம். ஏன்னா கோதுமையை அறியாதவங்க யாரும் கிடையாது. ரொம்ப தெரிஞ்சவங்க சக்கரை நோயாளி. டாக்டர் கோதுமை செய்ய சொல்லிட்டாரு, சாப்பிட சொல்லிட்டாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரிசிக்கும் கோதுமைக்கும் எந்த அளவுக்கு சக்கரை வித்தியாசம்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்க. ஆனாலும் கோதுமையை சாப்பிடணும், நல்ல பொருள். ஆனா சர்க்கரைக்கு தானே நச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஆனா பொதுவாகவே நம்ம உடம்புக்கு வன்மை தரக்கூடியது, நன்மை தரக்கூடிய கோதுமையை எந்த வகையிலையும் சாப்பிடலாம். இப்போ நவ தானியங்களை சாப்பிட்ற மாதிரி, அது மாதிரி பொதுவாகவே இந்த நவ பொருள்ல இதுவும் ஒன்றா எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம். குறிப்பா சொல்ல போனா நவதானியம்னு ஒன்று சொல்லுவாங்க, நவ கிரகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுல சூரியனுக்கான ஒரு பொருள் இந்த கோதுமை. ஏன்னா உலகத்திலேயே இந்த நவ கிரகங்கள்லயே தலைமையானவர் யாரு? சூரியன். அவரை சுத்தி தான் எல்லாம் வருது. அது மாதிரி நவ தானியங்கள்லயே அவருக்கு உகந்த கோதுமையை சுத்தி தான் எல்லா நவதானியம் வருது. இப்போ கோதுமை இப்ப ஜோதிடம்னா பாக்குறவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்த நாள்ல தானம் பண்ணுங்க. எந்த நாளா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது பொதுவா ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்குரியது. அந்த நாட்கள்ல தானம் பண்ண சொல்லி, அப்பதான் பதவி உயர்வோ இல்ல ஒரு வேலை கிடைக்கல, ஒரு ஆண் குழந்தை வேணுமோ, இது மாதிரியான வேண்டுதல்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தானம் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. சூரியனுடைய அனுகிரகத்தை அது சம்பாதிச்சு கொடுக்கும். அதனால அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு விஷயம் தான், உயர்வு தன்மையானது கோதுமை. கோதுமை பார்த்தோம் அப்படின்னா, கோதுமை வீட்டுன்னு சொல்லுவாங்க, ஹோல் வீட்டு. இதுல இருந்து பிரிஞ்சு வரதான் நம்ம மைதா, அதை மாதிரி எல்லாம் அதோட கழிவு தான் மைதா, அப்படியெல்லாம் வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே எடுக்கிறப்ப ஹோல் வீட்டா தான் எடுக்கணும். கோதுமையை முழுமையா எடுத்துக்கலாம். இப்போ அரிசிக்கும் கோதுமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம அரிசியை அந்த மேல இருக்கிற உமியெல்லாம் நீக்கிட்டு அதை பாலிஷ் போட்டு ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு சக்கையா தான் நம்ம எடுத்துக்கிறோம். லைக் ஆனா கோதுமையில ஓரளவுக்கு கொஞ்சம் அதோட ஃபுல் இதையுமே நம்ம அந்த வீட்டையுமே எடுக்கிறோம். சத்து இருக்கு, அந்த ஃபைபர் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எடுங்கன்னு சொல்றாங்க. அதுலயுமே இதுல இருக்க சுகர் கண்டென்ட் தான் அதுலயுமே இருக்கும். அதுல குளுக்கோஸ்னா இருக்குதான், குளூட்டின்ற ஒரு இதுவுமே இருக்கும். அது மாதிரி இருக்கு. ஃபுல் ஃபைபர் கிடைக்கணுன்றதுக்காக தான் அதை நம்ம காய்கறி கனிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தான் எடுக்கணுன்றது இல்லை. ஆனால் கோதுமைக்கு எவை அப்படின்னு ஒரு வேறு பேரும் இருக்கு. கோதுமைக்கு வேற வேற ஒரு நாடுகளில் கிடைக்கிறதுனால பஞ்சாப் வகை ஒன்று இருக்கு, ராஜஸ்தான் கோதுமை. அந்த பக்கம் வறட்சியான தன்மைகள்ல இருக்கிற இடத்துலதான் சொல்ற மாதிரி இதுல வகைகள் இருக்கு. இது உடல் உரமாக்கி நல்லா உடலுக்கு ஊட்டம் கொடுக்கற ஒரு விஷயம். அதனால இப்ப நோயில இருக்கிறவங்க கூட கோதுமை கஞ்சியை தான் கொடுக்க சொல்லுவாங்க. கோதுமை நொய்யில கஞ்சி செஞ்சு எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. கோதுமை ரவா கூட தயார் பண்ணி அதேதான் கோதுமை கஞ்சியாவை செஞ்சு சத்தான ஒரு உணவு தான் எடுத்துக்கலாம். இந்த சாதா இந்த வெள்ளை ரவாவை விட இந்த கோதுமை ரவா உபயோகிக்கிறது ரொம்ப சத்து உள்ளது ஒரு விஷயம். இந்த கோதுமை மாவை கூட இந்த கட்டி எல்லாம் கிண்டி அரிசிய கட்டி போடுற மாதிரியே கட்டிக்கு 10 போடலாம். அது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது ஆயுர்வேத மருத்துவத்துல அந்த கோதுமை மாவை தான் அணைக்கட்டிட்டு எண்ணெய் அதை உறிஞ்சாதுன்னு. இன்னும் சொல்ல போனா அதுல நிறைய விஷயங்கள், பலகாரங்கள் செய்யலாம். பொதுவாகவே இப்போ கோதுமை தான் இல்லாம கேழ்வரகு அடை செய்வாங்க. அதே கேழ்வரகையும் கோதுமையுமே கலந்து ஒரு முருங்கைக்கீரையை போட்டு அப்படி ஒரு அடை சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல கோதுமை பால் கூட எடுப்பாங்க. கோதுமை நொய் இருக்குல்ல, கோதுமை நொய்யை இரவுல ஊற வச்சுட்டு முன்னா நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை செஞ்சு நல்லா அதை வடிகட்டினோம்னா ஒரு பாலாவே அது கிடைக்கும். கோதுமை பாலா எடுத்துக்கலாம். நம்ம ஜென்ரல் பாலோட தீமையை தவிர்க்கணும்னா இந்த மாதிரியான பருத்தி பால், கோதுமை பால், இந்த மாதிரியான பால்களை பயன்படுத்திக்கலாம். காப்பின்ற ஒரு எண்ணத்தை மாத்தணும்னா இந்த மாதிரியான தேற்றான்கோட்டை காப்பி, இந்த மாதிரி காப்பிகள் எல்லாமே கூட காப்பி நம்ம வீடியோக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி இதையும் நல்ல பொன்வரவுலா சுத்தம் பண்ணி நல்ல பொன்வரவுலா நல்லா வறுத்துட்டு பண்ணுனா அதே காப்பி மாதிரி ஆயிடும். அதை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு
அது போட்டுட்டு நல்ல நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு நம்ம கிட்டே பிரீமியம் குவாலிட்டி இருக்கு. கோதுமை மாவே நம்மளுக்கு இருக்கு. ஹோல் வீட்ன்ற ஒரிஜினல் ஹோல் வீட்னு இருக்கு. இதுலயே இப்ப பிரெட் எல்லாம் வீட்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி திருப்பி பார்க்கணும். எந்த பொருளையுமே முன்னாடி இருக்கிறது விளம்பரத்துக்காக, பின்னாடி இருக்கிறது தான் விஷயத்துக்காக. அதனால பின்னாடி இருந்து பார்த்தா அது மைதான் பிராக்கெட்ல போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் வரகு சேமியா இது சேமியான்னு போடுறாங்க. பின்னாடி திருப்பி பாருங்க, தயவு செய்து திருப்பி பாத்தீங்கன்னா மைதா பிராக்கெட்ல. நம்மளே நம்ம திரும்பி பார்த்துக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பார்த்துக்கணும். நம்ம முதல்ல திரும்பி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த பொருளை கடையில வாங்குறீங்கனாலும் திருப்பி பார்க்க பாருங்க. எல்லாரும் கடைக்காரவங்க வெளியில முன்னாடி வைப்பாங்க, நம்ம திருப்பி பார்த்து சொன்னீங்க நேயர்களுக்கு. அதனால இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. இந்த காபி போடுறது எப்படி, பால் எடுக்கிறது எப்படி, இதெல்லாம் இருந்தா கூட நம்ம நம்பருக்கு போன் பண்ணனா இன்னும் விளக்கமா சொல்லலாம். ரெடிமேடாவும் வாங்கிக்கலாம். நல்ல பிரீமியம் குவாலிட்டியில நல்ல ஒரிஜினலா ஆர்கானிக்காவும் கிடைக்கிற பொருள். தூரத்துல தமிழ்நாட்டுல வர பகுதியில இருந்தா கூட கொரியர்ல வாங்கிக்கலாம். அதனால நல்லத நம்புங்க, நல்லதை தேடுங்க, நல்லதையே வாங்குங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அதான் டச் வுட் அப்படிங்கறத டச் வுட்னு நம்ம செய்யறோம். அதனால நேயர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு செய்தியா சொல்லியிருக்கேன். எவ்வழி நம் உள்வழி, அவ்வழி எங்க வழி நம் வழி. வணக்கம்.